பெங்களூரு மகாதேவ்புரா தொகுதி வாக்கு திருட்டு தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் முன்னாள் எம்பி நடிகை ரம்யா ஆதரவு தெரிவித்தார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பை நகைச்சுவையானது என விமர்சித்தார். மேலும் வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என ரம்யா கேள்வி எழுப்பினார். சென்னை ராயபுரம் மண்டலம் போஜராஜன் நகரில் 30.13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வாகன சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த சுரங்கப்பாதை பணி தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகளான நிலையில் தற்போது இந்த சுரங்கப்பாதை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்களது 40 ஆண்டுகால பிரச்சினைக்கு உடனடி தீர்வு கிடைத்திருப்பதாகவும் இனி ரயில்வே கேட்டில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை தங்களுக்கு ஏற்படாது என்றும் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் ராம்கங்கை நதியில் ஏற்பட்ட வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். நதியின் கரையும் தெருவும் தெரியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை வெள்ள நீரில் மூழ்கின. ஒரு சில மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி முகாம்களில் தங்கியுள்ளனர். ஒரு சிலர் இடுப்பளவு நீரில் நடந்து சென்று தங்களது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.